SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி போலீசாரின் அதிரடி சோதனை, 50 வாகனங்களுக்கு மேல் பறிமுதல். புதல்வரை காப்பாற்ற விஜயதாச ராயபக்ச செய்த செயல் அம்பலம். போதைப்பொருள் யாமவான்களுக்கான கோடிகளை வாரி இறைத்த முன்னாள் ஆட்சியாளர்கள். 120 மில்லியன் லஞ்ச வழக்கில் ரணில் தரப்பின் முக்கிய புள்ளி. தொடர்பன விரிவான செய்திகள். கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துகளுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பல்வேறுபட்ட போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. வீதிக்கு செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் முறையான சட்டப்பூர்வ ஆவணங்களின்றி செயற்படுத்தப்பட்டமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதமையால் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாக செயற்படும் வாகன சாரதிகளுக்கு எதிராக இனிவரும் நாட்களில் இத்தகைய கடுமையான சட்ட நடவடிக்கை தொடரும் எனவும் கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதேபோல் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹரக்கட்டாவின் மனைவியிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் தனது புதல்வன் ராகித ராயபக்சாவுக்கு தொடர்பு இருப்பதை அம்பலப்படுத்திய நபருக்கு எதிராக முன்னாள் நீதியரசர் விஜயதாச ராயபக்ச போலி முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் தற்போது அம்பலமாகியுள்ளது. போலீசாரின் தடுப்பு காவலில் உள்ள ஹரைக்கட்டாவுக்கு விசேட சலுகையை வழங்குதல், அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து சாதாரண சிறைச்சாலை ஒன்றுக்கு மாற்றம் செய்தல் மற்றும் வழக்குகளின் சலுகையை பெற்றுக் கொடுத்தல் உட்பட விடயங்களுக்காக ஹரைக்கட்டாவின் மனைவிடமிருந்து 1200 மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்சாவின் புதல்வர் ராகித ராயபக்ச உட்பட 3 தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்சாவின் செல்வாக்கை பயன்படுத்தி ஹரக்கட்டா உட்பட கைதிகளுக்கு விசேட வரப்பிரசாதங்களை வழங்குவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இது குறித்து கடந்த 2024 ஆண்டிலேயே முதலாக தகவல்கள் அறிந்துள்ளது. இச்சம்பவத்தை முதலில் அம்பலப்படுத்திய யூடியூப் சேனலுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராயபக்ச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முறைப்பாடு அளித்துள்ள விவரம் தற்போது தெரிய வந்துள்ளது. அனுப இரஞ்சித் என்ற நபர் இந்த சம்பவத்தை தனது சமூக வலைதளம் மூலம் முதலில் வெளிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் அப்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்ச அனுப ரஞ்சித் என்ற நபர் ஒரு ஆபாச இணையதளத்தை நடத்தி வருவதாக அப்போதைய சட்டமா அதிபரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். பின்னர் அந்த நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவரது சமூக வலைதள செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி தனது புதல்வர் சம்பந்தப்பட்டுள்ள குறித்த விவகாரம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியில் கசியாமல் இருக்க முன்னாள் நீதியரசர் விஜயதாச ராயபக்ச தனது அமைச்சு பதவியின் செல்வாக்கை பயன்படுத்தி தகவல்களை மூடி மறைக்க முயன்றுள்ள விவரம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குற்றராட்சியத்தை கட்டியெழுப்புவதற்காக கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த சூழ்ச்சிகள் தற்போது அம்பலமாக தொடங்கியுள்ளன என்றும் இவை தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்சாவின் மகன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ஒருவர் ஆகியோர் பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார்கள் என கூறப்படும் விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஒரு குற்றராட்சியத்தை கட்டியெழுப்புவதற்காகவே முன்னாள் ஆட்சியாளர்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்துள்ளார்கள். ஆபத்தான போதைப்பொருள் குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக இவர்கள் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளார்கள். இதுதான் அவர்கள் கடந்த காலத்தில் கட்டியெழுப்பிய சீரழிந்த அரசியல் கலாச்சாரமாகும். கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த இத்தகைய சூழ்ச்சிகள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கியுள்ளது. இவற்றை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மூடி மறைப்பதற்கு இந்த அரசு ஒருபோதும் இடமளிக்காது. அம்பலமாகியுள்ள இந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பிலும் பாரபட்சமின்றி முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மிகச் சரியாக நிலைநாட்டப்படும். இந்த அநீதிகளுக்கு எதிராக செயற்படுவதற்காகவே நாட்டு மக்கள் நமக்கு தெளிவான ஆணையை உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர். ஹரிக்கட்டா தொடர்பான வழக்கு விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பிரதம மந்திரி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகராக பணியாற்றிய சாகல ரட்நாயக்காவின் பெயரும் குறிப்பிடத்தக்கதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹரக்கட்டா மீதான குற்றத்தடுப்பு காவல் உத்தரவு நீக்கி அவரை ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றுவதற்காக 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஹேரத் முதியன் செலாவின் ஹார்னர் வடிவமைப்பாளரான இந்திரஜித் பண்டாரை என்று அழைக்கப்படும் ஹார்பி என்பவருடன் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தனது வாக்குமூலத்தின் மூலம் ராகித ராயபக்சா
சயித் அபியசிங்கவும் துபாயில் சந்தித்த போது நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்போது ஹரக்கட்டா தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அவரது தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள். அதன்படி தொடர்புடைய நடவடிக்கைகளை தேசபந்து தென்னகோனுக்கு 50 மில்லியன் ரூபாய் நிதி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க மூலம் மேலும் 50 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தினால் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி போலீசாரின் அதிரடி சோதனை, 50 வாகனங்களுக்கு மேல் பறிமுதல். புதல்வரை காப்பாற்ற விஜயதாச ராயபக்ச செய்த செயல் அம்பலம். போதைப்பொருள் யாமவான்களுக்கான கோடிகளை வாரி இறைத்த முன்னாள் ஆட்சியாளர்கள். 120 மில்லியன் லஞ்ச வழக்கில் ரணில் தரப்பின் முக்கிய புள்ளி.